வணக்கம். கருவுற்ற தாய்க்கு முதல் 3 மாதங்களில் ரெக்கரண்ட் அபார்ஷன் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் கருமுட்டை அல்லது விந்தணுக்களில் உள்ள கோளாறு என்று ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தோம். அதை தவிர தம்பதியருடைய குரோமோசோமல் அனாமலிஸ் பேலன்ஸ்டு டிரான்ஸ்லோகேஷன் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மிஸ்டேக்கை அது கேரியோடைப்பின் படங்கள் மூலமாக தான் கண்டுபிடிக்க முடியும். ஹார்மோன் டிஃபிஷியன்சின்னு எடுத்துக்கிட்டால் அதில் ப்ரொஜெஸ்ட்ரஜன் குறைபாடு, ஹைப்போதைராய்டிசம், அதை தவிர தாய் அட்வான்ஸ்டு மெட்டர்னல் ஏஜில் கர்ப்பமாகும் பொழுது ஏற்படக்கூடிய சர்க்கரை வியாதி அல்லது கர்ப்பகால சர்க்கரை நோய் இவை ரெக்கரண்ட் அபார்ஷனுக்கு காரணமாக அமைகின்றன. முக்கியமாக 3வது காரணமாக வருவது அக்கர்ட் த்ராம்போஃபிலியா. அதுக்கு ஆன்டிபாஸ்போலிபிட் ஆன்டிபாடி சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்னன்னாக்கா ஏற்கனவே ஹார்ட் பீட் குழந்தைக்கு உண்டான பிறகு குழந்தைக்கு போகக்கூடிய இரத்த குழாயில் கிளாட் ஃபார்மேஷன் ஏற்படுறதுனால அதில் பேபி ஹார்ட் பீட் இருந்த குழந்தை உயிரற்ற கருவாக மாறி மிஸ்டபாஷன் ஆகுது. இது இத்தனை கோளாறுகளையும் சரியான முறையில் இன்வெஸ்டிகேட் பண்ணி ட்ரீட் பண்ணால் கண்டிப்பாக உயிருள்ள குழந்தை கிடைக்கும்.